friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். கருப்பு கவனி அரிசியில புட்டு எப்படி பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். சோ கருப்பு கவனி அரிசியில இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க. அந்த காலத்துலலாம் அரசர்கள் சாப்பிடுற அரிசினே வந்து இததான் வந்து சொல்லுவாங்களாம். சோ அரசர்களுக்காகவே வந்து அறுவடை பண்ணுவாங்க. சோ இதோட சத்துக்கள் வந்து நிறைய இருக்கு. நீங்க சும்மா கூகுள்ல போட்டு கருப்பு கவனி அரிசியோட பெனிஃபிட்ஸ்னு போட்டாலே வந்து போதும், அவ்வளோ வரும். அண்ட் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க எக்ஸசைஸே பண்ணாம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரைஸை வச்சு ஈஸியா வந்து நீங்க பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுல வந்து ஏதாவது ஒரு ரெசிபி வந்து எடுத்துக்கணும். ஸோ இதுல நிறைய ரெசிபிஸ் இருக்கு. செட்டிநாடு சைட் வந்து நிறைய பண்ணுவாங்க. கருப்பு கவனி அரிசியோட இனிப்பு வகைகள்லாம் வந்து செட்டிநாடு சைட் ரொம்பவே வந்து ஃபேமஸ். ஸோ இந்த அரிசியில ஒரு ரெசிபியா வந்து நம்மளோட சேனல்ல வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு கவனி அரிசியில புட்டு எப்படி செய்யறது அப்படின்ற வீடியோ தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. அண்ட் நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ கிளிக் பண்ணாதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் என்னோட வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ இப்போ வாங்க கருப்பு கவனி அரிசி புட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். கருப்பு கவனி அரிசி வந்து குக் ஆகுறதுக்கு லேட் ஆகுன்றனால நான் நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ ஊற வச்சு இப்போ வந்து நான் எடுத்து அந்த அரிசியெல்லாம் வந்து அதாவது தண்ணியிலேருந்து நான் எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ மிக்ஸி ஜாரில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு புட்டு வந்து நல்லா பொழுன்னு வரணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த அரிசியை வந்து போட்டு அப்படியே தண்ணி இல்லாமல் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியெலாம் வந்து அந்த கிளாத் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஸோ இந்த மாதிரி ரவை மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போது அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அதாவது ஒரு பிஞ்ச் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அளவில் வந்து நான் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து புட்டு செய்யும்போது சால்ட் போட்டுக்குவீங்க அப்படின்னா வந்து போடலாம். சில பேர் வந்து போட மாட்டாங்க. ஸோ அவங்களாம் வந்து போட வேணாம். அண்ட் இது கூட ரொம்ப கொஞ்சமாக வந்து தண்ணியை தெளித்து நான் வந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா புட்டு வந்து நம்மளுக்கு சரியாக வராதுங்க. ஸோ அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து நிற்கணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா போதுங்க, கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து அர்த்தம். இதுக்கப்புறம் என்னங்க, நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சு அவிக்க வேண்டியதான். சில பேர் வந்து இட்லி பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இட்லி குக்கர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் இட்லி குக்கர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அந்த பிளேட்டில் ஃபுல்லாக வந்து எண்ணெய் வந்து தடவிக்கிட்டேன். நீங்கள் வந்து சில பேர் துணி போட்டு அவிப்பாங்கல்ல, ஸோ அவங்களாம் வந்து ஈஸியாகவே வந்து அவிக்கலாம். நான் வந்து இதில் ஒட்டிக்கும் அப்படின்றனால ஆயில் வந்து நான் தடவிருக்கேன். அண்ட் இது கூட நீங்கள் பாசிப்பருப்பை ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ நான் வந்து செஞ்ச ரெசிபி வந்து நிறைய பேர் வந்து கருப்பு கவனி அரிசியை வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ நம்ம பருப்புலாம் வந்து ஆட் பண்ணோம்னா அதோட கலோரி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து சும்மா அப்படியே வந்து சிம்பிளாக அதை வந்து அவிச்சு எடுத்துக்கிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ அண்ட் நெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சில பேர் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்குவாங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க. ஸோ நல்லெண்ணெய் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து நெய் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இட்லி குக்கரில் வந்து இதை வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இட்லி குக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் வந்து இது வந்து வெந்துச்சுங்க. ஏன்னா நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணாலுமே இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஆச்சு. இதுவே நீங்கள் வந்து உங்களோட இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்க அப்படின்னாலும் 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஆகும். ஸோ அதனால நீங்கள் எப்பயும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதை விட புட்டு தானே ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து லேட் ஆகிடும். ஸோ அதனால் எப்பயும் ரெடி பண்ணுறதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து ரெடி பண்ணிடுங்க. அண்ட் இப்போ பாருங்கள் 30 மினிட்ஸ் கழித்து வந்து நான் எடுத்தேன். ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக வந்து வெந்திருக்கு. இது கூட வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து தேங்காய் பூ வந்து திருவி ஹாட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து நான் இதில் போட்டுட்டு அது மேலேயே கொஞ்சம் வந்து நெய் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன்.
பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.